ஹாய் ஜஸ்ட் மினிட் ஃபேமிலி, இன்றைக்கி ஒரு செம்மையான டிஷ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் மட்டன் சுக்கா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி வாங்க. ஸோ ஒரு நான்ஸ்டிக் பேனில் நான் சீரகம், மல்லி, சோம்பு, மிளகு எல்லாம் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா நீங்கள் வறுத்ததுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க, தீயை விட்டுறாதீங்க. ஒரு 15 மினிட்ஸ் வறுத்தா ரொம்பவே போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் அதே பேனில் நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டி ஆட் பண்ணியிருக்கேன். 8 to 9 பூண்டு வெட்டி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும், கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் இன்றைக்கி மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் 8 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதுலேயே வேக வைக்கிறனால 8 விசில் போதுமானது. எப்பவுமே 10 விசில் சொல்லுவாங்க, பட் இதுக்கு 8 விசில் போதுமானது. ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா சூப்பரான தூள், அதாங்க சீக்ரெட்டே இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ அதையும் எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் நல்லாவே பாயில் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, மேக்ஸிமம் 2 ஸ்பூன் போகுது, உங்களுக்கு தேவையான ஒரு உப்பு போட்டு நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. இதை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமாங்க. ஓகே, இதை பாயில் ஆகும்போதே தெரியுது பயங்கரமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு நம்ம தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதம் அப்படின்னு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இது பேரே மட்டன் சுக்கா குழம்பு இல்லையா. நம்ம ஜஸ்ட் மினிட் ஸ்டைலில் சொன்னால் அடி தூளாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம ஜஸ்ட் மினிட் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.